எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அது பாராளுமன்றமாக இருக்கட்டும் இல்லை பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், திரும்ப எப்பவும் ஒரு விஷயத்த சொல்லுவார். ட்ரம்ப்பை பார்த்தா அவருக்கு பயம், மோடிக்கு. அவர் பாருங்க 36 முறை இது வரைக்கும் சொல்லிட்டாரு, இந்தியா பாகிஸ்தான் அந்த சண்டையை நிறுத்தினதே நான். ஒரு வார்த்தை ஏத்து பேசினாரா மோடி அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ட்ரேடு செக்ரட்டரி சொன்னார், நாங்கள் சில டேர்ம்ஸ் சொன்னோம், அதை மோடி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஆக்சுவலி ட்ரம்ப்புக்கு பேசியிருக்கணும், அவர் இப்போது வரை பேசாமல் விடாப்பிடியாக இருக்கிறார். அவருடைய நாட்டுடைய நலனை மட்டுமே அவர் யோசித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இப்போ என்டிடிவிக்கு அயான் பிரம்மர் அப்படிங்கிறவர், ஒரு பெரிய இதில் இருந்த ஒரு அதிகாரியாக இருந்த அமெரிக்கா, அவர் சொல்கிறாரு, கனடா யூரோப்பியன்லாம் ஈஸியாக ட்ரம்ப் இந்த டேக்ஸுங்கிறதுல ஒரு மிரட்டல் பண்ணி சம்மதிக்க வச்சுறாரு, கனடாவெல்லாம் வழிக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் இந்தியா கிட்ட அவருடைய பாச்சா பலிக்கலை. காரணம் நரேந்திர மோடி ஒரு ஸ்ட்ராங்கான எக்கானமியை ஒன்று வச்சிருக்கிறாரு. அதனால் அவர் இந்த கோழி தலையை எதிர்னா அதை தப்பிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில ட்ரம்ப் இருக்கிறாரு. மோடி கிட்ட இவருடைய பாச்சா பலிக்கலை. அவர் ஒரே வார்த்தையில் சொல்ற, மோடி கிட்ட இவருடைய பாச்சா பலிக்காது. காரணம், இண்டிபெண்ட் ட்ரேடு, டாக்ஸ், அதாவது சுவரினிட்டி, அந்த இறையாண்மையெல்லாம் இந்தியாவை தனியாக வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும், இல்லை நமக்குன்னு தனியாக இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய மோடியிடம் இவருடைய பாச்சால் பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்க? மிக அருமையான செய்தி சொல்லியிருக்கீங்க. நிறைவாக, ட்ரம்ப் வரி விதிக்கிறார். உடனே எல்லாம் கத்துறாங்க பத்திரிகைகள், ஐயோ போச்சு போச்சு, நம்ம நாடு சீர்குலைஞ்சு போயிடும். 25%, 50% மட்டும் ஏற்றிட்டே போயிட்டு இருந்தார். மோடி பேசவே இல்லை, அமைதியா இருக்கார். திருப்பி 2வது முறை வரி விதிக்கிறார். மோடி பேசவே இல்லை. என்ன பேச, பயந்துட்டாரா அப்படின்னு ராகுல் கத்துன்னு கத்துற. நீங்க சொல்ற, அவர் தான் கத்துவாரு. ட்ரம்ப் பத்தி போந்து பேசி இவர் பயந்துட்டாரு, பயந்தாங்குழி எல்லாம் ஒன்னும் பேசல. அதுக்கப்புறம் விசா, H1B விசா பல பேர் போயிட போகுது, ஒன்னும் பேசல. சைலண்டா எதை செய்ய வேண்டுமோ அதை செஞ்சார். இந்த வரி விதிப்புக்கு பிறகு பொருளாதாரம் ஏற்றுமதி வளர்ந்திருக்கிறது. அப்ப எதை செய்யணுமோ செஞ்சிருக்கார். என்ன பண்ணிருக்காருன்னா, யுஎஸ் டிபெண்டன்ஸ், அதை சார்ந்திராதவாறு பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு விஷயம் கவனிங்க. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல டாலர் பிரைஸ் ஏறினால் பெட்ரோல் விலை ஏறும், பல பொருட்களுடைய விலை ஏறும். சரிங்களா? நீ கவனிச்சு பாருங்க, அதை புள்ளி வரத்தை எடுத்து பார்த்தா தெரியும். இப்ப டாலர் பிரைஸ் ஏறிக்கொண்டே இருக்கிறது, ரூபாய் கீழே வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கூட இன்ஃபிளேஷன் வந்திருக்கா? அந்த மாதிரி பெட்ரோல் விலை ஏறி இருக்கா? இறக்குமதி பொருட்கள் விலையெல்லாம் ஏறி இருக்கா? ஒன்னும் பெருசா அளவு ஏறல, அதே அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கு. அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நம்ம எக்கானமி இட் இஸ் இன்சுலேட்டட் ஃப்ரம் டாலர். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது சைலண்டா. அதாவது நேற்று IMF என்ன சொல்லுதுன்னா, அவங்க 25-26 நிதியாண்டு 6.3 தான் growth இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களாம். இல்லைன்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு இப்போ நாங்கள் மாத்திக்கிறோம், 7.3 உயர போகிறது, ஜிடிபி வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு அவங்களே இப்போ மாத்துறாங்க IMF. ஆனால் உலக அளவில் மிகவும் மந்தமாக இருக்கிறது, இந்தியா வளர்ச்சியை நோக்கி போகிறது அப்படின்னு IMF சொல்லுது. அது சொல்லுவார்கள். ஆனா புள்ளி விவரங்கள் உண்மைதானே சொல்லும். ஸ்டேட்மெண்ட் என்ன வேணா மாத்தி சொல்லலாம், நீங்க உங்களை பத்தி நான் என்ன வேணா சொல்லலாம். ஆனா புள்ளி விவரங்கிறது மாறதில்லை, நம்பர் தானே அது, அது உண்மைதானே. இப்ப பாருங்க, இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ டாலர் என்கின்ற ஒரு பேப்பர் கரன்சியை நம்பி நம்முடைய பொருளாதாரம் இல்லாமல் இப்ப என்ன பண்றாங்க, அல்டர்னேட்டிவா நிறைய கோல்டு ரிசர்வ்ஸ் அதிகமா வாங்குறாங்க. நம்ம கையில இருக்க டாலரை வித்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப நம்ம டிபெண்டன்ஸ் ஆன் டாலர் இஸ் பிகமிங் லெஸ் அண்ட் லெஸ். அப்ப உண்மையான ரூபாயோட மதிப்பு என்னங்கிறது யாருக்கு தெரியாது. ஏன்னா அப்ப அவன் பல விஷயத்த மேனிபுலேட் பண்ணி இதுதான் டாலர் இந்தியா ருபி பிரைஸ் அவன் மேனிபுலேட் பண்றான். அது ஒரு பக்கம் போட்ட, நீ இப்ப என்ன டாலர் பிரைஸ் 1000 கூட வச்சுக்கோ, எங்க எக்கானமி அப்படியே தான் இருக்கும். அப்ப அவர் எக்கானமி இஸ் இன்சுலேட்டட் ஃப்ரம் த டாலர் டாமினன்ஸ். கொஞ்சமா அதை கொண்டு வந்து இருக்கிறார். இது ஒரு பெரிய வெற்றி. ரஷ்யாவுடைய நம்ம ஆயில் 2 பேருடைய கரன்சிக்குள்ளார தான் நம்ம மாறிக்கொள்கிறோம். இப்ப என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட டாலருக்கு மாற்றாக சர்வதேச வேறு பல கரன்சிகள் வர முடியும், அதில் வர்த்தகம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு
யதார்த்தத்தை முதல்ல வந்து நடைமுறைப்படுத்தியது இந்தியா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா இருக்கலாம், மற்ற நாடுகள் இருக்கலாம், ரஷ்யா, சைனா இருக்கலாம், இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. வெனிசுலாவிலேயே சைனா போய் வந்து அவங்களுடைய கம்பெனிலாம் வந்து சைனா எண் அதுல வந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்ன பிறகுதான் இந்த பிரச்சனையே வந்தது. கைப்பற்றியதே காரணம் அதுதான். அதனால இது முதல்ல நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். முதல்ல இப்ப அடுத்த மாற்று ஒண்ணு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வதேச நாணய பரிமாற்றம் நடக்கும்போது ஸ்விஃப்ட் என்கின்ற முறையில தான் நடக்கும். அதுல வந்து ஃபுல்லா கமிஷன் அமெரிக்காவுக்கு போகும். அதுக்கு மாற்றாக இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நாடுகள்ல நம்முடைய யூபிஐ மூலமாகவே நடத்த முடியும். அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அபிஷியலா ஒரு 6-7 நாடுகள்ல இப்போ வந்திருக்கிறது. கூடிய விரைவில் அது ஒரு பெரிய மிடில் ஈஸ்ட் எல்லாத்துலயும் அந்த மாதிரி வந்துடும். வந்தாச்சுன்னா ஒரு பெரிய அது பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வர முடியும். பிரிக்ஸ் மூலமாகவே ஒரு பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வரதுக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அமெரிக்காவை சார்ந்து இந்த உலகம் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற நிலையை முன்னெடுத்திருக்கிறது இந்தியா. அதை நம்ம கவனிக்கணும். இதுல பாருங்க, ஜப்பான் நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு இவர் வந்து போனே எடுக்க மாட்டேங்கிறார். நான் எதுக்கு எடுக்கணும்? போனே எடுக்கிறது இல்லை. ஜப்பான் நாட்டு பிரைம் மினிஸ்டர் போன் போட்டு அவர் வர சொன்னார். அங்க போனோடனே கையெழுத்து வாங்கி $500 பில்லியன் வந்து ஜப்பான் முதலீடு செய்யணும்னு கையெழுத்து வாங்கிட்டார். அவர் நாட்டு திரும்ப தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அதெல்லாம் பழைய கதை. இப்ப ஜப்பான் நாம வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடு நினைத்து கொண்டிருக்கோம். ஜப்பானே இந்தியாவை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வந்திருக்கு அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு என்று சர்வதேச அரங்கில பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ ஒரே ஒரு வலுவான தலைமை ஏற்பட்டால் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இன்னைக்கு உலகத்துல அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய நாடுகள் வந்து மொத்தம் 3 நாடுகள் தான். ஒன்னு ரஷ்யா, ஒன்னு சைனா, ஒன்னு இந்தியா. இந்த 3 இல்லாட்டி உலகம் முழுக்கவே அமெரிக்காவுடைய கைப்பிடிக்கு போயிடும். அவங்க சொன்னபடி ஆடணும். அப்படிப்பட்ட ஒரு உலக நாட்டாண்மை என்கின்ற அந்த நிலை இருந்தது. அதை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற நாடாக நம்முடைய பாரத நாடு வந்திருக்கிறது. இதுல கவனிக்கணும், சைனா ரஷ்யான்னு நம்ப முடியாது. இப்ப எல்லா 3ஆம் உலக நாடுகள் முழுக்க இந்தியாவை தான் நண்பனாக நம்ப ஆரம்பித்திருக்கின்றன. பாரதியார் சொல்வார், வைய தலைமைக்குள் சொல்வார். அப்படிப்பட்ட உலகத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாரத நாடு போய்கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்த செய்தி நமக்கு சொல்லி இருக்கிறது. Tara Divine Awards 2025.